கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்வோம். சங்கீதம் 65:11. வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. இந்த ஆண்டுக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம், வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். கர்த்தர் 2026 வருஷத்தை தமது நன்மையினால் முடிசூட்டுவார். பொதுவாக நம்ம இப்படி யோசிப்போம் இல்லையா, இந்த வருஷம் நமக்கு நல்ல வருஷமாக இருக்குன்னு சொல்லுவோமா? சரியா, இந்த வருஷம் நமக்கு நல்ல வருஷமாக இருக்கணும், நல்ல விளைச்சல் உண்டாகணும், தொழில் நல்லா வாய்க்கணும், இப்படி பல காரியங்கள் நம்ம யோசிப்போம். ஆனால் வருஷம் தன்னைத்தானே நல்ல வருஷம் ஆக்கி கொள்றதில்லை. வருஷம் அப்படி என்ன செய்யறதில்ல, மாறுறதில்லை. சில வேளைகளில் வருஷம் மாறிட்டே இருக்குது, வாழ்க்கை என்ன செய்யறதில்ல, மாற மாட்டேங்குது. அப்போ வருஷம் வந்தால் காலம் மாறினா எல்லாம் மாறி போயிருந்து சொல்கிறது அது சரி கிடையாது. அப்படி ஆகாது. எந்த மனுஷனும் வருஷத்தை நல்ல வருஷமாக ஆக்கி கொள்ள முடியாது, அவனுக்கு அந்த வல்லமை கிடையாது. ஆனால் இங்கே எப்படி போட்டுக்கு பாருங்க, வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். ஆங்கிலத்தில் எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, தமிழ் எப்படி வந்திருக்கு, வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர்னு போட்டிருக்கு. ஆனால் ஆங்கிலத்தில் யூ crown the year with your goodness. யூன்ற அதாவது நீர் எப்படி வருது, நீர் முதல்ல வருது பாருங்க. யூ crown the year with your goodness. க்ரௌன்னா கிரீடுன்னு அர்த்தம் பாருங்க. அப்போ அதங்க போட்டிருக்கு, நீர் வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறீர். நான் ஒரு வருஷத்தை நல்ல வருஷமாக மாற்றிக்கொள்ள முடியாது, ஆனால் அந்த வருஷத்தை நல்ல வருஷமாக, நன்மையின் வருஷமாக கர்த்தர் மாற்றுகிறார். ஆமென். அதான் தெளிவாக போட்டிருக்கேன். வருஷத்தை உம்முடைய நன்மையால் நீர் முடிசூட்டுகிறீர். யார் செய்கிறா? கர்த்தர் தான் செய்கிறார். பாருங்க, இந்த 2026 ஆண்டில் கர்த்தர் அநேக நன்மையினால் முடிசூட்டி எனக்கு தருகிற தெய்வனாக இருக்கிறார். ஆமென். இது வரைக்கும் நிறைய சிறந்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆனால் நான் சொல்லுகிறேன், இந்த வருடம் இது வரைக்கும் நீங்கள் பார்த்த வருடங்களை விட சிறந்த வருடமாக இருக்கும். ஆமென். பெஸ்ட்டான காரியங்களை, சிறந்த காரியங்களை இந்த ஆண்டில் உங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த ஆண்டு ஒரு பெரிய, அது இந்த சபைக்காக இருக்கலாம், அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுக்காக இருக்கலாம், ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள, ஒரு பெரிய திட்டத்துக்குள்ள நாம் செல்வதற்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை உண்டாக்குற வருஷமாக இருக்க போகிறது. ஆமென். பெரிய திருப்பு முனையை இந்த வருஷம் உண்டாக்கும். இந்த வருடத்தில் தடைப்பட்ட நன்மைகள் வெளிப்படும். நெடுநாளாய் காத்திருந்த நன்மை, நான் இதுக்காக ரொம்ப காலமாக விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறேன், அந்த நன்மை என்ன செய்யும், வெளிப்படும். கடந்த வருடத்தில் எத்தனை பேர் கர்த்தர் நன்மை செஞ்சுருக்கிறாரு? ஆமென். சில பிரச்சனை கடந்து வந்திருக்கலாம், ஆனாலும் கர்த்தர் நன்மையை நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. சில பிள்ளைகள் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதம் செஞ்சுருக்கிறாரு, உயர்வை கொடுத்துருக்கிறாரு. சிலர் ஒருவேளை இல்லை, எனக்கு கடந்த வருடம் ரொம்ப வறண்ட வருஷமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவீங்கன்னா, கடந்த வருஷம் எனக்கு ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு அப்படி சொன்னீங்கன்னா, நான் சொல்கிறேன், இந்த ஆண்டு உங்களுக்கு மகத்தான அறுவடை ஆண்டாக இருக்க போகிற இயேசு நாமத்தினாலே அபரிவிதமான அறுவடையை கொடுக்கிற ஆண்டாக இருக்கும். சுருக்கமாக சொன்னால், இந்த ஆண்டு கர்த்தர் உங்களை செழிப்பாக்குற ஆண்டாக இருக்கும். ஆமென். அதான் அங்கே போட்டிருக்கு, வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. நம்புறீங்களா? இந்த ஆண்டில் கடன்லாம் நீங்கி ஒரு செழிப்புக்குள்ளே போக கர்த்தர் வாசலை திறக்க போகிறார். ஆமென். திரும்ப சொல்கிறேன், அநேகருக்கு இந்த வருஷம் டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். ஆமென். ஏன், இந்த சபைக்கே பெரிய திருப்பு முனையாக இருக்கும். அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் இந்த ஆண்டில் திட்டமிட்டிருக்கிறார். சரி, நாம் போகலாம். யாத்திராகமம் 33 அதிகாரம் 12 வசனத்தை எடுத்துக்கொள்வோம். என் வாழ்க்கையில் ஒரு சின்ன சாட்சி பாருங்கள். எப்பயுமே என்னுடைய பிறந்தநாள் ஜூன் மாதம் வரும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும். ஆமென். அந்த மாதம் பார்த்து ஒரு நன்மை நடக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி சாட்சி ஏதாவது இருந்திருக்கா? சரியா, நான் சொல்கிறேன், அது மாதிரி இந்த வருஷத்தில், இந்த வருஷத்தை நினைவு கூறுகிற மாதிரி ஒரு நன்மையை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த வருடத்தை நீங்கள் நினைவு கூறுகிற மாதிரி கர்த்தர் அற்புதத்தை செய்வார். நான் ரொம்ப வருஷமாக நினச்ச அந்த நன்மையை அந்த வருஷம் தான் செஞ்சார் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆமென். போவோம். யாத்திராகமம் 33:12. மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர், ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை நீர் எனக்கு அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னது உண்டே. இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. கர்த்தர் மோசேயை அனுப்பி எகிப்தை விட்டு
விடுதலையாக்கி அழைத்து கொண்டு போகிறார். எங்கே போகிறாங்க? கானான் தேசத்துக்கு போகிறாங்க. அப்படி போகும்போது அவர் கேட்குறாரு, ஆண்டவரே, நாங்கள் போகும்போது யாரும் அனுப்புவேன் என்று என்ன செய்யலை, நீர் சொல்லலை. ஆனால் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்று தேவரீர் சொன்னது உண்டே. அடுத்து கேட்கிறார், வாசிப்போம். உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்கள் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். ஆழமான ஜெபம். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. எத்தனை பேர் பாதையில் நெய் பொழின்னு விரும்புகிறீங்க? செழிப்பாருக்கு எத்தனை பேர் விரும்புகிறீங்க? அப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். அருமையாக ஜெபிக்கார் மோசே, உம்முடைய வழியை எனக்கு அறிவியும், நீர் போற பாதை எனக்கு காண்பியும். ஏன்னா நீ போற பாதை அது நெய் பொழிகிற பாதையாக இருக்கிறது. அதனால நான் ஒன்று செய்கிறேன், உம்முடைய வழியை எனக்கு தெரிவியும், எனக்கு அறிவியும், எனக்கு போதியும். நான் அது பின்பாடி வர விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே கர்த்தர் சொல்றாரு, அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறல் தருவேன். இப்போ கர்த்தர் சொல்றாரு, என் சமூகம் என்ன செய்ய உனக்கு முன்பாக போகும்னு சொல்றாரு. தொடர்ந்து வாசிப்போம். அப்போ 15 வாசிங்க. அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். எத்தனை பேர் இந்த மாதிரி ஜெபம் பண்ண போறீங்க? சரியா? ஆண்டவர் சொல்லிட்டாரு, வருஷத்தை நன்மையினால முடிச்சுட்டுவேன்னு சொல்லிட்டாரு. இங்கேயும் சொல்லிட்டாரு, பாலும் தேனும் ஓடுற தேசத்தை கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொல்லிட்டாரு. சொன்னவனே என்ன செய்யலை, அவங்க பாட்டு போகலை. அவர் ஒன்று ஜெபிக்கிறாரு, ஆழமாக கேட்குறாரு, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். எத்தனை பேர் நீங்க உங்க கூட கர்த்தர் வர வேண்டும் என்று விரும்புறீங்க? பாருங்க, நம்ம வாழ்க்கையில் உண்டாகிற வெற்றியை விட நன்மையை விட எது ரொம்ப முக்கியம்? கர்த்தர் என் கூட வரணும். நான் கர்த்தர் போற பாதையில் என்ன செய்யணும்? போக வேண்டும். அப்படி போனா அதுல ஒருவேளை பிரச்சனையே வந்தா கூட அது அற்புதமாய் மாறும். அது வனாந்தரமா இருந்தா கூட அங்க மண்ணா பொழியும், கற்பாரிலிருந்து தண்ணீர் உண்டாகும். அப்ப அருமையா ஜெபிக்கிறாரு, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதார். நீர் போலன்னா நான் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். எத்தனை பேர் இந்த ஆண்டில் இப்படி தீர்மானம் எடுக்கிறீங்க? ஆண்டவரே, நீங்க போலன்னா நான் போக மாட்டேன். என்ன சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க போலன்னா நானும் போக மாட்டேன். ஆண்டவர் என்ன எந்த பாதையில் நடத்துகிறாரோ அந்த பாதை வழியாக நான் போக போகிறேன். இது என்னுடைய ஜெபமாக இருக்கட்டும். உடனே 16 போட்டிருக்கு, எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும், நீர் எங்களோடே வருவதனால் அல்லவா. இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னு கேட்டால், நாங்கள் ரொம்ப விசேஷித்தவர்கள், எங்களுக்கு கர்த்தர் கண்களை தயவு கிடைச்சிருக்கு அப்படின்பது எப்படி விளங்குன்னு கேட்டால், நீர் எங்களோட கூட வருவதனால் அல்லவா. அருமையான பாட்டு இருக்குல்ல, அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. எல்லா கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இந்த ஆண்டில் கர்த்தர் என் கூட வரப்போறார். ஆமென். கர்த்தர் என் கூட வருவார். அவர் வரும்போது கண்டிப்பாங்க நெய் பொழிய போகுது. என்னுடைய முதல் ஜெபம், நீங்க போகாத இடத்துக்கு நான் போக மாட்டேன் ஆண்டவரே, நீங்க போற இடத்துக்கு தான் என்ன செய்வேன், நான் போவேன். உமது வழியை எனக்கு அறிவியும், நீ போற பாதையில் தான் நான் போவேன் ஆண்டவரே. சில முக்கியமான தீர்மானங்கள்ல இந்த ஆண்டில் நீங்க எடுக்க போறீங்க. சிலரை பார்த்து கத்த சொல்லாரு, நல்லா என் சமூகத்தில் அமர்ந்து என் சத்தத்தை கேட்டு என்ன செய்ய, என் வழியை கண்டுபிடிச்சு அதன் வழியாக போ, பெரிய லாபம் இருக்கிறது. சில முக்கியமான தீர்மானத்தை எடுக்க போறீங்க. என்ன செய்யுங்க, கர்த்தர்ட்ட கேளுங்க. கர்த்தர் அப்புறம் கன்ஃபார்ம் பண்றாரு. 17 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். அப்பொழுது அவன், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தரலும். சரி, இப்போ அடுத்து என்ன பண்ணார் இவர்? இன்னொரு கேள்வி கேட்கிறாரு, உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தரலும். மகிமையை காண்பித்தரலும் வேற ஒன்றும் இல்லை, கர்த்தாவை நான் உண்மை என்ன செய்யணும், பார்க்கணும். நான் உண்மை பார்க்கணும். எவ்வளோ பெரிய காரியங்களை ஜெபிக்க பாருங்க. வாலிபரெல்லாம் கவனிங்க, எப்படிப்பட்ட ஜெபத்தை பாருங்க. உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தரலும், நான் உண்மை பார்க்கணும் ஆண்டவரே, உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தரலும் அப்படி சொன்னவனே. இப்போ கொஞ்சம் கவனிங்க, ஏற்கனவே கர்த்தர் கூட வரேன்னு சொல்லிட்டாரா இல்லையா? ஆமேனா ஓமேனா? ஆமேன், வரேன்னு சொல்லிட்டாரு.
ஆனால் இப்போ கேட்குறாரு, உங்களுடைய மகிமை எனக்கு காண்பித்தரலாம், அவங்க பார்க்கணும்னு சொல்லுவார். கீழே நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொல்வார், என்ன ஒருத்தன் பார்த்து உயிரோடு இருக்க முடியாதுன்றார். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த வேலையில் ஒரு வார்த்தையை சொல்றார், அதை வாசிப்போம். அங்கே போட்டிருக்கு 19ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு அவர், என்னுடைய தயை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். போதும். கர்த்தாவே நான் உங்களுடைய மகிமையை பார்க்கணும்னு சொன்ன உடனே அவர் சொல்லாரு, என்னுடைய தயை எல்லாம் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணுவேன். அது தயை கிடையாது, சரியான மொழிபெயர்ப்பு ஆங்கிலத்தில் எப்படி வந்திருக்குன்னா குட்னஸ் வந்திருக்கு பாருங்க. என்னுடைய நன்மையெல்லாம் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணுவேன். அவர் கேட்ட கேள்வி, நான் உம்முடைய மகிமையை பார்க்கணும். ஆனால் அவர் சொல்றாரு, நான் ஒன்று பண்ணுவேன், என் நன்மையெல்லாம் உமக்கு முன்பாக கடந்து போக பண்ணுவேன். ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய தயையெல்லாம் அப்படின்றத விட என்னுடைய நன்மையெல்லாம் உனக்கு முன்பாக என்ன செய்வேன், கடந்து போக பண்ணுவேன். எல்லாம் சொல்லுவோம், இந்த ஆண்டிலே கர்த்தர் தம்முடைய நன்மையெல்லாம் எனக்கு முன்பாக கடந்து போக பண்ணுவார். அவருடைய குட்னஸ், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை என்ன பண்றாராம், வெளிப்படுத்துறாராம். கர்த்தர் தான் என் கூட வரார்ல. இப்பதான் பாட்டு பாடணும், அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அது ஒரு சென்ஸ்ல கரெக்ட். அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்வில் அப்படின்னு சொல்றது ஒரு விதத்தில் கரெக்ட். பிப்ளிக்கலா ஃபுல்லா கரெக்ட் கிடையாது. நல்லது, அவருடைய பிரசனத்தை நாம் என்ன செய்யணும், ரொம்ப வாஞ்சிக்கணும். ஆனால் இந்த உலகத்துக்கு நாம் கர்த்தரை மகிமையை காண்பிக்கணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை நன்மைகள் உண்டாக வேண்டியதாக இருக்கிறது. சரி, மற்றவங்களை விட்டுருவோமே, நம்ம வாழ்க்கையில் முதல்ல நாம் கர்த்தரை மகிமையை பார்க்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரின் நன்மைகள் வெளிப்பட வேண்டியதாக இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் கர்த்தரின் நன்மையை பார்க்கல அப்படின்னா நான் இன்னும் அவருடைய மகிமை என்ன செய்யலை, பார்க்கலேன்னு அர்த்தம். திரும்ப சொல்லுகிறேன், என் வாழ்க்கையில் கர்த்தர் மகிமை விளங்க வேண்டும் என்றால் நான் முதல்ல என்ன செய்யணும், கர்த்தர் அருளுகிற நன்மையை என் வாழ்க்கையில் என்ன செய்யணும், நான் அனுபவிக்கணும். அப்போ எத்தனை பேர் கர்த்தர் கொடுக்கிற நன்மையை விரும்புகிறீர்கள்? ஆமென். கர்த்தர் மாத்திரம் போதும்னு சொல்ல முடியாது. அந்த எதிர்பார்ப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். யாருடைய நன்மை? உம்முடைய நன்மையால். அது கர்த்தருடைய மகிமையை என் வாழ்க்கையில் காண்பிக்கிறது. நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா இயேசு போய் சுகமாக்குறாரு. 18 வருஷமாக கூனியாக இருக்கிறா. சுகமாக்கின உடனே எல்லாரும் அவள் எழுந்து நிமிர்ந்து நடந்துட்டாளாம். உடனே எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தி சோத்திரித்தாருன்னு பார்க்குறோம். சுகவீனமாக இருக்க ஒரு ஆள் சுகமான என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்துகிறாங்க. அப்போ சுகம் வந்தவொடனே அங்கே என்ன நடக்குது, தேவநாமம் மகிமைப்படுகிறது. அப்போ நான் சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகள் பெருகும் போது தான் தேவநாமம் மகிமைப்படுகிறது. நம்முடைய வீட்டில், நம்முடைய சபையில், நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகள் பெருகும் பொழுது திட்டமாகவே என்ன செய்யுது, கர்த்தர் நாமம் மகிமைப்படுகிறது. அந்த நன்மைகள் கர்த்தருடைய மகிமையை பிரதிபலிக்கிறதா இருக்கிறது. வாசிப்போம். அங்கே எரேமியா 33:9 நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையெல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மை நிமித்தம் எல்லா சமாதானத்து நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார் என்று இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சொல்லுகிறார். எது கர்த்தருக்கு கீர்த்தி புகழ்ச்சி மகிமைன்னு கேட்டா, நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையெல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக. நமக்கு நடக்கிற நன்மையை மற்றவங்க கேட்கும்போது அது கர்த்தருக்கு புகழ்ச்சியாகவும் கீர்த்தியாகவும் மகிமையாகவும் இருக்கிறது. அதை நான் விசுவாசிக்கிறேன். இன்னும் ரொம்ப ஆழமாக போயிட்டாரு. நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மை நிமித்தம் எல்லா சமாதானத்து நிமித்தமும் அந்த பூமி எல்லா ஜாதிகளும் பயந்து நடுங்குவார்கள். அப்படிப்பட்ட பெரிய நன்மையை செய்வார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இவ்வளவு பெரிய நன்மையா? தீமை இல்லை, என்ன செய்யறாரு, நன்மை செய்யறாரு. நன்மை செய்ய வச்சு பயப்பட வைக்கிறாரு. உங்க ஆண்டவர் நீ இப்படி செஞ்சிருக்காரு அப்படின்னு. பிரைஸ் தி லார்ட். நான் சொல்றேன், அந்த மாதிரி திருமணம் அற்புதமாக நடக்கும் இயேசு நாமத்தினால. ஆமென். இது வரைக்கும் பிள்ளை அவர்களுக்கு பிள்ளை உண்டாகும் இயேசு நாமத்தினால. ஆமென். இன்னும் பெரிய காரணம் செய்ய போகிற ஆண்டவர். இந்த வார்த்தை உங்களுக்கு வந்தால் உங்களுக்கு புரியும் என்று நான் நம்புகிறேன். ஆமென். இது என்கிட்ட பேசுது இந்த வார்த்தை. ஆமாம், கர்த்தர் இந்த ஆண்டில் இந்த சபைக்கு எங்களுக்கு நன்மை செய்ய போகிறாரு. பார்க்குற அநேகர் பயப்பட போகிறாங்க இயேசு நாமத்தினாலே. ஆமென். உங்கள் இயேசு உண்மையிலே மெய்யான தெய்வம் என்று சொல்லுகிற அளவுக்கு
எங்கள் வாழ்க்கையில் இந்த சபைக்கு கர்த்தர் பெரிய நன்மை செய்ய போகிறார். அதில் ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வருது, நான் அவர்களுக்கு செய்யும் நன்மை எல்லாம். திரும்ப அதே தான் வருது, நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மை நிமித்தம். அப்போ நன்மைகள் யார் கொடுக்குறா? நன்மைகள் யார் கொடுக்குறா? கர்த்தர் கொடுக்குறார். நான் அவர்களுக்கு அருளி செய்யும் நன்மை. சாதாரணமாக விட்டுறாதீங்க, இது ஒரு வார்த்தை தானே அப்படின்னு நினைக்காதீங்க. நான் அவர்களுக்கு செய்ய போகிற நன்மை, நான் அவர்களுக்கு அருளி செய்யும் நன்மை. அப்போ விசுவாசிக்கணும், கர்த்தர் எனக்குன்னு நன்மையை செய்ய போகிறார். ஆமென். கர்த்தர் எனக்குன்னு நன்மையை அருள போகிறார். அந்த நன்மைகள் தான் அவருக்கு மகிமையாக, புகழ்ச்சியாக, கீர்த்தியாக இருக்கிறது. இது ஆழமாக நம்பணும் ஒரு மனுஷன். இப்போ ஆண்டவர் சொல்றார், வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். பொதுவாக யாருக்கு முடிசூட்டுவாங்க? ராஜாக்களுக்கு முடிசூட்டுவாங்க. யாராவது ஒரு நபர் தானே செய்வாங்க, முடிசூட்டுவாங்க. பட்டமளிப்பு விழா கூட என்ன பண்ணுறாங்க, இந்த க்ரௌன்லாம் வைக்கிறாங்க இல்லையா, அது மாதிரி செய்கிறாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, இந்த வருஷம் இருக்கு இல்லையா, அந்த வருஷத்தை ஒரு ஆளா வர்ணனை பண்ணி அந்த வருஷத்துக்கு என்ன பண்ணுறாராம், முடிசூட்டாராம். அப்போ நான் சொல்கிறேன், அதான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், இந்த வருஷம் உங்களுக்கு சிறந்த ஆண்டாக இருக்க போகிறது. நீங்கள் சொன்ன மாதிரியே முடிசூட்டுறது ராஜாக்களுக்கு பண்ணுவாங்க. அப்போ நான் சொல்கிறேன், இந்த ஆண்டு ஒரு ஆளுகை செய்கிற ஆண்டாக இருக்கும். இந்த ஆண்டு ஒரு ராஜா மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட பிரேக் த்ரூ, அப்படிப்பட்ட ஒரு திருப்பு முனை உண்டாகும் இயேசு நாமத்தினாலே. இந்த ஆண்டு தான் ஒரு கிங் மாதிரி இருக்குது. க்ரௌனை வைக்கும்போது என்ன பண்ணுறாங்க, அந்த கிரீடத்தை வைக்கும்போது, முடிசூட்டும் போது அலங்காரப்படுத்துகிறாங்க பாருங்க. என்ன பண்ணுறாங்க, அலங்காரம் பண்ணுறாங்க. ஏசு அதுக்கு தான் வந்தான்னு சொல்றாரு. ஏசா 61:1 போட்டிருக்கு, கர்த்தர் ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், நான் எதுக்காக வந்தேன், சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பல காரியங்களை பேசிட்டே வராரு. அப்படி பேசும்போது ஏசா 61:3 போட்டிருக்கு, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம். தமிழில் சிங்காரம்னு போட்டிருக்கு. என்ன சொல்லுங்க, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம். சாம்பல் என்ன, ரொம்ப துக்கமாக சோகமாக இருக்குது, நல்ல ட்ரெஸ்ஸே போடலை. ஆனால் அதை என்னவா மாத்துறாராம், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம், நல்லா உடுத்த வைக்கிறாரு. அதுவும் ஆங்கிலத்தில் போட்டிருக்கு, கிரவுன் ஆஃப் பியூட்டி, அழகான கிரீடத்தை வைக்கிறாரு. சாம்பலான நிலையா இருக்குது, துக்கமாக இருக்குது, ஆனால் கர்த்தர் எப்படி மாத்துறாரு, அதை ரொம்ப அழகான கிரீடத்தை வைக்கிறார். நான் சொல்கிறேன், இந்த ஆண்டில் கர்த்தர் இந்த சபையை அலங்கரிப்பார். கர்த்தர் உங்களை அலங்கரிப்பார். பக்கத்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை இந்த ஆண்டிலே அலங்கரிப்பார். கிரவுனை வைக்கிறார், கிரீடத்தை வைக்கிறார், முடிசூட்டுறார், அபிஷேகத்தை வைக்கிறார் உங்க மேல. நீங்க கையை வச்சா சுகமாக இயேசு நாமத்தினால. நீங்க போய் சுவிசேஷம் சொன்னா ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை வைக்கிறார். ஆமேன். இருதய நறுங்குண்டவர்களை குணமாக்குற ஒரு அபிஷேகத்தை வைக்கிறார் கர்த்தர். ஆமேன். உங்க தலைமையில வருது இயேசு நாமத்தினால. ஏசா 51:11 போட்டிருக்கு, நித்திய மகிழ்ச்சி என் தலைமையில் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். தலைமையில தான் வைக்கிறார் கர்த்தர். அதுவும் ஆங்கிலத்தை எப்படி போட்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா, நித்திய மகிழ்ச்சி என் தலையில் கிரீடமாக இருக்கும். எத்தனை பேருக்கு மகிழ்ச்சி வேணும்? நிறையா வியாதி காரணமே ஸ்ட்ரெஸ் தான், அழுத்தம் தான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, சில பிரச்சனை வழியாக போனால் கூட நித்திய மகிழ்ச்சி உன் தலையில் கிரீடமாக இருக்கும். தலைமையில் என்ன இருக்கும்? நித்திய மகிழ்ச்சி இருக்குமா. மகிழ்ச்சியை ஆண்டவர் கிரீடம் மாதிரி தலைமையில் வைக்கிறாருன்னு போட்டிருக்கு. எத்தனை பேர் கிரீடம் பார்த்துருக்கீங்களா? ராஜாக்கள் வைக்கிறாங்க கிரீடம் பார்த்துருக்கீங்களா? அது எப்படி இருக்கும்? அந்த தலையை ஃபுல்லாக என்ன செஞ்சுருக்கோம், தலையை சுற்றி கவர் பண்ணியிருக்கும் ஒன்று. அதுக்கப்புறம் அதில் நிறையா ரத்தனங்கள் இருக்கும் இல்லையா, வைரங்கள் இருக்கும், நிறைய முத்துக்கள் இருக்கும். அது கலர் கலராக இருக்கும். இப்படி மேலே ஆரம்பித்து ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கும். இங்கே பெரிய வைரம் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, சில கற்கள் ஆரம்பிச்சிச்சுன்னா அது அப்படியே என்ன செய்யும், அப்படியே சுற்றி கவராகி பின்னாடி வரைக்கும் பெருசாக இருந்து அப்படியே சிறுசாகி கடைசி வரைக்கும் போய் முடியும் பாருங்க. 2026ஆம் ஆண்டு மேலே கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு கிரீடத்தை வைக்கிறாரு. அப்போ நான் சொல்கிறேன், அந்த ஆண்டு முழுவதும் நன்மையால் சூழ்ந்திருக்கிறது இயேசு நாமத்தினாலே. ஆண்டு என்ன பண்ண, நன்மையால் சூழ்ந்திருக்காரு. அதுவும் அது நிறைய பெரிய நன்மை இருக்குது, சின்ன நன்மை இருக்குது. ஆமென். நிறைய நன்மைகள் இருக்குது. ஒவ்வொரு மாதத்துக்கும் நன்மை இருக்குது, ஒவ்வொரு நாளுக்கும் நன்மை இருக்கிறது. ஆமென். அதுதான் கிரீடம். ஒவ்வொரு நாளும் நன்மை நடக்கும் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஏன்னா கர்த்தர் வருஷத்தை அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காரு, க்ரௌன் பண்ணியிருக்கிறாரு, கிரீடத்தை சூட்டி இருக்கிறார். அவர் தான் செஞ்சிருக்கிறாரு. நான் முதல்ல சொன்ன மாதிரி அதுவாக நடக்கும், அதுவாக நடக்காது.
கர்த்தர் தான் வருஷத்தை தம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறார். ஏன் முடிசூட்டுறார் தெரியுமா? அவர் தான் எல்லா நன்மைக்கும் ஊற்றுக்காரனாக இருக்கிறார். பைபிள் போட்டிருக்க நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்தில் உண்டாகி ஜோதியின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. எந்த நன்மை வந்தாலும் எங்கேருந்து வந்தாகணும்? அப்பாட்டிருந்தா இறந்து வந்தாகணும். அப்போ நீங்கள் எத்தனை பேர் அப்பாவை ஆதாரமாக பார்க்குறீங்க நன்மைக்கு? பிரைஸ் தி லார்ட். எங்கே பார்க்குறது? எப்படி கிடைக்கும் வேலை? எப்படி ப்ரமோஷன் கிடைக்கும்? எப்படி இந்த வீடு கிடைக்கும்? எப்படி நிலம் கிடைக்கும்? எல்லா நன்மைகளுக்கும் அப்பா ஆதாரமாக இருக்கிறாரு. அவர் தான் நன்மைகளுக்கு ஊற்றுக்காரராக இருக்கிறார். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்தில் உண்டாகி ஜோதியின் அப்பாவிடத்திலிருந்து நமக்கு இறங்கி வருகிறது. அதனால தான் அவர் சொல்லார், நான் இந்த ஆண்டை நன்மையினால் என்ன செய்கிறேன்? முடிசூட்டுறேன். நான் தான் காரணம். அதை ரொம்ப ஈஸியாக பண்ணல பாருங்களேன். அங்கே வாசிப்போம். யோவான் போங்க 19ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 1ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது பிலாத்து இயேசுவை பிடித்து வாரினால் அடிப்பித்தான். போர் சேவகர் முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கியை அவருக்கு உடுத்தி யூதருடைய ராஜாவை வாழ்க என்று சொல்லி அவரை கையினால் அடித்தார்கள். இயேசு சிலுவைக்கு போகிறாரு. எல்லா விதமாகவும் பாடுபடுறாரு, அடிக்கப்படுறாரு. ஆனால் ஒரு விஷயம் இங்கே சிம்பாலிக்காக நடக்குது. அவர் தலையில் முள்முடி சூட்டப்படுகிறது. அவர் சிரசில் என்ன வைக்கப்படுது? முள்ளுகள்னால ஒரு முடியை பின்னி அது இயேசுவின் சிரசனை செஞ்சாங்க, வைத்தார்கள். அது என்னது? ஆதாம் பாவத்தினால உண்டான தரித்திரத்தை குறித்து நமக்கு தெரியும். அந்த முள்ளை எடுத்து அதில் ஒரு முடியை பின்னி, அதாவது ஒரு கீடத்தை பண்ணி அதை இயேசுவின் சிரசின் மேலே வைத்தார்கள். இப்போ நான் பார்க்குறேன் ஒன்று, இயேசுவின் சிரசில் முள்முடி இருக்குது, உங்கள் சிரசில் நன்மையின் கிரீடம் இருக்கிறது. ஆமென். அவருக்கு முள்முடினாலான கிரீடம், எனக்கு நன்மையின் கிரீடத்தை வைக்கிறார். ரொம்ப ஈஸியாக படிக்கலை. ஆனால் நான் நம்புகிறேன், இயேசு எனக்காக பாடுபட்டதினால, அவர் ரத்த சிந்தினதுனால, ஏன் பாவத்தை அவர் சுமந்து தீர்த்ததுனால, ஏன் சாபத்தை தரித்திரத்தை வியாதி அவர் சுமந்ததுனால நான் நம்புகிறேன் இந்த ஆண்டை கர்த்தர் எனக்காக நன்மையினால் முடிசூட்டுவார். வேற எதுவுமே எனக்கு ஆதாரம் தேவையில்லை. நான் நம்ப முடியுமா? கண்டிப்பாக நம்ப முடியும். இந்த ஒரே ஒரு காரணம், இயேசு எனக்காக செய்து முடித்திருக்கிறார். அதனால நான் நம்ப முடியும் எனக்கு நன்மை நடக்கும் என்பதை. அதான் அங்கே போட்டிருக்கு. வாசிப்போம். சங்கீதம் 103. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. தொடர்ந்து வாசிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. வாசிங்க. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. சில மொழிபெயர்ப்பில் அவர் செய்த உபகாரம் போடுறதை விட சில மொழிபெயர்ப்பு எப்படி இருக்குன்னா அவருடைய உபகாரங்கள் போட்டிருக்கு, அவருடைய பெனிஃபிட்ஸ் போட்டிருக்குது. சரி, ஓகே, இப்படியும் வச்சுக்கலாம். இது ரொம்ப நல்லது. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. உங்களுக்கு உபகாரத்தை செய்கிறவர் யாரு? கர்த்தர். அவர் செய்த சகல உபகாரங்கள், அவர் தான் நன்மையை செய்கிறார். அதை என்ன செய்யாத, மறவாத. இப்போ நீங்கள் எத்தனை பேர் எதிர்பார்க்குறீங்க எனக்கு எப்படி நடக்குன்னா? நான் சொல்கிறேன், நன்மையை கர்த்தர் செய்வார். அந்த நன்மையை கர்த்தர் செய்வார், செஞ்சிருக்கார். வாசிங்களேன், என்ன நன்மைன்னு பாருங்களேன். வாசிப்போம். அங்கே போட்டிருக்கு 3. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. இந்த ஆண்டு முழுவதும் சுகமாக இருக்குன்னு எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஒவ்வொரு நாள் சுகமாக இருக்க எத்தனை பேர் விரும்புகிறீங்க? பாருங்கள், அதுக்கு விலைக்கேறத்தை அவர் கொடுத்துருக்காரு. உன் நோய்களை எல்லாம் குணமாக்கின்னு போட்டிருக்காமே. வாசிப்போம். உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கல்லறை குழிக்கு விலக்கி மீட்டு. பிசாசு ஏதாவது விஷயத்தை பயன்படுத்தி ஆளை கொன்றலாம் நினைக்கிறான். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு என்ன பண்ணுறாரா? வாசிப்போம். உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிறார். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் என்னை இந்த ஆண்டிலே கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிறார். இந்த ஆண்டில் உங்களுக்கு நிறைய கிருபை கிடைக்க போகுது. இந்த ஆண்டில் உங்களுக்கு நிறைய கர்த்தர் இரக்கம் செய்ய போகிறார், இறங்கி சுகமாக்க போகிறார். ஆமென். கர்த்தர் இரக்கம் நம்முடைய குடும்பத்தில் விழுகிறது இயேசு நாமத்தினால. கர்த்தருடைய இரக்கம் நம்முடைய சரீரத்தில் விழுகிறது. ஆமென். கர்த்தருடைய இரக்கம் நம்முடைய சபையில் விழுகிறது. ஆமென். அவருடைய இரக்கம். ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கும் போது நம்ம கேட்க வேண்டிய முக்கியமான ஒரு நன்மை என்ன தெரியுமா? அவருடைய இரக்கம். காலை எந்திரிச்சோடனே என்ன கேட்குறேன்னு தெரியலன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒன்று கேளுங்க.
கர்த்தாவே, இன்றைக்கு இயேசுவின் மூலமாக நீர் எனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த புதிய கிருபைக்கும் அந்த புதிய இரக்கத்துக்காக உமக்கு நன்றி. அந்த நாளுக்கு நமக்கு என்ன வேணும்? கிருபை வேணும், மெர்சி வேணும். ஏன்னா நம்ம என்ன செய்வோம்? தவறலாம், தவறுவோம். நமக்கு இரக்கம் வேணும். ஆண்டவரே தான் சொல்றாரு, நீ என்ன செய்ய? ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும், இரக்கத்தை பெறவும். எதை பெறணும்? இரக்கத்தை பெறவும் கிருபாசன தண்டையிலே கிட்டி சேர கடனும் போட்டுக்கு பாருங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய இரக்கம், அவருடைய மெர்சி எனக்கு வேணும். முதல்ல அதுக்கு தான் ஜெபிக்கணும் பாருங்க. இயேசு ரத்த சிந்தி ஒவ்வொரு நாளுக்கும் புதிய கிருபைகளை சம்பாதிச்சு வச்சிருக்கிறாரு. அப்ப சொல்றாரு, கிருபையினாலும் இரக்கங்கனாலும் முடிசூட்டி. வாசிப்போம். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாக உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்க. என்ன சொல்லுங்க? நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறார். என்னென்னா கர்த்தர் செஞ்சாருன்னு என்ன செய்வார்? சொல்ல வைப்பார். அநேகரை கர்த்தர் வந்து சாட்சி சொல்ல வைப்பார் இந்த ஆண்டில். பிரைஸ் தி லார்ட். அவர் சொன்ன வசனத்துக்கு சாட்சியாக அற்புதங்களையும் அடையாளங்களும் உங்கள் வாழ்க்கையில் செய்து சாட்சிகளை சபையில் கர்த்தர் எழுப்ப போகிறார். ஆமென். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். இதெல்லாம் யார் செஞ்சது? அக்கிரமங்கள்லாம் மன்னித்து, நோய்கள் எல்லாம் குணமாக்கி, பிராணன் அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினால் இறக்கினால் முடிசூட்டி, நன்மையான வாயை திருப்தியாக்கி, கழுகுக்கு சமணமாய் திரும்ப வாழ வைது போல் ஆக்குகிறார். இதெல்லாம் அவர் செய்த உபகாரம், அவர் செய்கிறார். சரி, குறிப்பா ஆண்டவர் இந்த ஆண்டில் என்ன செய்கிறாரு அதை வாசிப்போம். சங்கீதம் 65 போங்க, 9 முதல் 13 வாசிப்போம். தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவநதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். அப்போ ஆண்டவர் இங்கே பாருங்க ஒரு காரியத்தை சொல்கிறார். நம்ம எங்கே வாசித்தோமோ அங்கே தான் வாசிச்சுட்டு இருக்கிறோம். 11ஆம் வசனத்தில் சொன்ன வாக்குத்தத்தம் இருக்குது. நம்ம 9 வாசிக்கிறோம். என்ன பண்ணுறாரா? தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். இந்த 65ஆம் சங்கீதத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் வந்து கிருபையின் தேவன் என்பதையும் அவர் வல்லமையின் தேவன் என்பதையும் என்ன செய்யுது? வெளியே காண்பிக்குது. 3ஆம் வசனத்தை வாசிங்களே, அங்கே போட்டிருக்கு, அக்கிரம விஷயங்கள் என் மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது, தேவரீரோ எங்கள் மீறல்களை நிவர்த்தியாக்குகிறீர். என்னுடைய குற்றங்களுக்கு பதிலாக ஒரு பாவ நிவாரண பலி செலுத்தப்பட்டிருக்கிறது. அதை அவரே ஆயத்தப்படுத்தியிருக்கிறாரு, கிருபையா செஞ்சிருக்கிறாரு. அது மட்டுமல்ல, அங்கே போட்டிருக்கு 6-7 வாசிங்க. வல்லமை எடை கட்டி கொண்டு உம்முடைய பலத்தினால் பர்வதங்களை உறுதிப்படுத்தி சமுத்திரங்களின் மும்முரத்தையும் அவைகளுடைய அலைகளின் இறைச்சலையும் ஜனங்களின் அமளியையும் அமர்த்துகிறீர். இது என்ன சொல்றதுன்னா, கர்த்தர் வந்து எதையும் கட்டுப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார், வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார், எதையும் ஆளுகை செய்கிற தேவனாக இருக்கிறான்னு சொல்லி போட்டிருக்கு பாருங்க. கிருபையின் தேவனாக இருக்கிறாரு, வல்லமையின் தேவனாக இருக்காரு. அது மாத்திரம் கிடையாது, இப்போ ஒன்று செய்கிறாரு. இந்த பூமியில ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன பண்ணார் வாசிங்க 9. தேவரீர் பூமியை விசாரித்து. முதல்ல கர்த்தர் என்ன பண்ணாரு? விசாரிக்கிறார். விசாரித்து சும்மா விட்டுறது கிடையாது. இது எப்படி இருக்குது? ஒரு தோட்டம் வச்சுருந்தோம் அப்படின்னா என்ன செய்வோம்? செடியெலாம் நல்லா இருக்குதா? தண்ணிலாம் ஊற்றிருக்கா? பட்டு போச்சா? காஞ்சு போச்சா? எதுவும் பிரச்சனையா? அதுக்கு என்ன செய்யணும்? தண்ணி பாய்ச்சி நினைக்கிறோம் இல்லையா? அது மாதிரி தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நம்மளோட வாழ்க்கையை பார்க்கும்போது அதை விசாரிக்கிறார். ஆமென். அதை விசாரித்து என்ன பண்ணுறாரு? என்ன போட்டிருக்கு? நீர் பாய்ச்சுகிறார், தண்ணீர் நிறைந்த தேவனதின் அதை மிகவும் செழிப்பாக்குகிறார். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். விசாரிக்கிறாரு, நீர் பாய்ச்சுகிறாரு, தேவநதியினால செழிப்பாக்குகிறார், தானியத்தை விளைவிக்கிறார். ஒருவேளை நம்ம வாழ்க்கையிலும் கூட பாருங்க அப்படிதான் செய்கிறார் ஆண்டவர். விசாரிக்கிறார், இங்கே என்ன தேவைன்னு பார்த்து தேவையான தண்ணீரை பாய்ச்சுகிறார், நீர் பாய்ச்சுகிறார். சப்ளை அவர் தர்றார் தேவநதியினால். அவர் சப்ளை பண்ணுறதுனால அதை என்னவா மாட்டார்? செழிப்பாக்கிட்டார், செழிப்பாக்குகிறார். அப்புறம் என்ன வேணுமோ தானியத்தை விளைவிக்கிறார்னு போட்டுருக்கு பாருங்க. இப்படி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை இந்த ஆண்டில் விசாரித்து எந்த பகுதியில் என்ன செய்யணுமோ அதை செய்து செழிப்பாக்கி நன்மை விளைவிக்க செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அவர் நம்ம விசாரிப்பார், கண்டுக்கிறாம போயிடுவார் இல்லை, கிடையாது. 10 போட்டிருக்கு, அதன் வரப்புகள் தனியத்தக்கதாய் அதன் படைச்சால்களுக்கு தண்ணீர் இறைத்து அதை மலைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறேன். சில இடங்கள்லாம் ரொம்ப கடினமாக இருக்குது, ரொம்ப ஹார்டாக இருக்குது, இதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்ற மாதிரி காரியங்கள் இருக்குது. ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதமான மழை வந்து என்ன செய்யுது? அதை கரைய பண்ணுது, அதன் பயிரை
முளைக்காத இடத்துல கூட என்ன செய்கிறாரு? முளைக்க வைக்கிறார். அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறீர். அப்புறம் தான் போட்டிருக்கு, வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. அப்போ இந்த சங்கீதம் பார்த்தீங்கன்னா ஒரு பண்டிகையில் பாடுகிற ஒரு பாட்டு. பொங்கலப்போ பாட்டு பாடுவாங்க இல்லையா, அது மாதிரி இஸ்ரேல் ஜனங்கள் அறுவடை பண்டிகையின் போது பாடுகிற ஒரு பாட்டு. அறுவடை பண்டிகையின் போது ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக எழுதின பாட்டு இது. அவங்க நினைவு கூறுறாங்க, தேவரீர் என்ன செஞ்சாரு? பூமியை விசாரித்து நீர் பாய்ச்சி அதை செழிப்பாக்கி தானியத்தை விளைவித்தீர், எல்லாத்தையும் செஞ்சது யாரு? நீர் தான் அப்படின்னு அவருக்கு ஸ்தோத்திரம் பண்றாங்க. சொல்றாங்க, வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. அப்படின்னா இப்படிப்பட்ட அபரிவிதமான அறுவடையை கொடுத்து எங்க வாழ்க்கையில நீர் ஏராளத்தின் தேவனாக தாராளத்தின் தேவனாக விளங்குகிறீர். நம்புறீங்களா? இந்த ஆண்டுல கர்த்தர் அப்படி ஏராளத்தின் தேவனாக தாராளத்தின் தேவனாக விளங்குவார் என்று. ஆமென். அதுக்கு தான் பார்க்குறாரு, விசாரித்து என்ன செய்யணுமோ அதை செஞ்சு உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. அந்த கூடார பண்டிகைக்கு முன்னாடி தான் பாவ நிவாரண பலி செலுத்துவாங்களாம் பாருங்க. அப்போ முதல்ல என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பாவத்துக்கு நிவாரணம் செய்யப்படுகிறது. நமக்காக இயேசு தண்டிக்கப்படுறாரு. அதன் நிமித்தமாகத்தான் இப்படிப்பட்ட நன்மைகளை நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் செய்கிறார். அப்போ அவர் சொன்னார், நான் அப்படி என்ன செய்யலாம்? நம்பலாம். ஆண்டவரே, இந்த வருஷத்தை உம்முடைய நன்மையினால முடிசூட்டுவேன்னு சொன்னீரே, நான் நம்புகிறேன், நிச்சயமாக முடிசூட்டுவீர். அதுக்கு நான் ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சொன்னது அப்படியே நான் நம்பினா போதும். நான் நம்புகிறேன். பக்கத்து சொல்லுங்க, 2026 வருஷத்தை கர்த்தர் தம்முடைய நன்மைகளால் முடிசூட்டி இருக்கிறார். சொல்லிட்டாரா? சொல்லலையா? சொல்லிட்டார் இல்லையா? இப்போ எத்தனை பேர் இந்த எதிர்பார்ப்போட புதிய ஆண்டுக்குள்ள பிரவேசிக்க போறீங்க? ஆமென். இன்னைக்கு நீங்க நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா சில காரியங்களை வெளிப்படுத்தி சொல்றாங்க. அதை முற்றிலும் குற்றப்படுத்தலை, ஆனால் அதே வேலையாகவே இருக்கக்கூடாது. எங்கே குண்டு வெடிக்க போகுது, எங்கே வெள்ளை வரப்போகுது, எத்தனை பேர் எங்கே சாக போகிறாங்க, இதுதான் செய்தி. இதுதான் புது வருட செய்தியாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. சரி, சில காரியங்களை ஆண்டவர் சொல்கிறாருன்னா வெளிப்படுத்தலாம், அதுக்காக ஜெபிக்கிறதுக்காக அதை சொல்ல தப்பு கிடையாது. ஆனால் அது புது வருட செய்தி கிடையாது. இதுதான் புது வருட செய்தி. ஆமென். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர் அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்காரு. அப்படின்னா நான் நம்புகிறேன், ஜனவரி மாதம் முதற்கொண்டு டிசம்பர் மாதம் வரை எனக்கு நன்மை நடக்க போகிறது. ஒவ்வொரு நாளும் நன்மை ஆயத்தமாக இருக்கிறது. நான் அப்படித்தான் எதிர்கொள்கிறேன். என் வாழ்க்கையில் கர்த்தருடைய மகிமை வெளிப்படணும்னு நான் விரும்புகிறேன். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? கர்த்தருடைய மகிமை வெளிப்படணும்னு விரும்புனீங்கன்னா கண்டிப்பாக என் வாழ்க்கையில் கர்த்தர் அருளுகிற நன்மைகளும் பெருக வேண்டும். என் வீட்டில் என் வாழ்க்கையில் கர்த்தர் அருளும் நன்மைகளும் பெருக வேண்டும். பெருகும் இயேசு நாமத்தினால. ஏன்னா அதை நான் என்ன செய்கிறேன்? இப்போ நம்புகிறேன், கர்த்தாவே என் வாழ்க்கையில் மகிமை என்ன செய்யணும்? வெளிப்பட வேணும். அது குறிப்பாக எந்த விதத்தை வெளிப்படுதுன்னு கேட்டால், நான் அந்நிய பாஷை பேசுகிறேன், நான் நல்லா ஜெபிக்கிறேன், அவசியம் தப்பு கிடையாது. அது ஒரு லெவல். ஆனால் அது மாத்திரம் போதும். இது பூமிக்கு வாழ்க்கையாச்சே. அப்போ எது ரொம்ப முக்கியமாக இருக்குது? என் வாழ்க்கை நன்மைகளால் நிரப்பப்பட வேண்டும். அதுதான் சரியான விதத்தில் கர்த்தர் செய்த உலகத்துக்கு காண்பிக்கிறது. நான் இவ்வளவும் பண்ணிட்டு என் வாழ்க்கையில் கர்த்தர் நன்மையை நான் பார்க்கல அப்படின்னா அது சரியான விதத்தில் கர்த்தர் மகிமை என்ன செய்யாது? இந்த உலகத்திற்கு காண்பிக்காது. இந்த ஆண்டில் இந்த சபைக்கு நிறைய புது கார் வரும் இயேசு நாமத்தினாலே. நல்ல புது பைக் வரும் இயேசு நாமத்தினால. என்ன ஒன்றும் பேச்சே காணாமே. கரங்களை தட்டி நம்ம கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். வருது இயேசு நாமத்தினால. பழைசெல்லாம் புதுசாகுது இயேசு நாமத்தினாலே. வரும் நிறைய கார் வரப்போகுது. ஆண்டவர் சொன்னதுனால இந்த புதிய ஆண்டில் எதிர்பார்க்கிறேன். தம்முடைய சொந்த குமார் என்று பாராமல் இயேசுவே நமக்காக ஒப்பு கொடுத்திருப்பார் என்றால் அவரோடே கூட இந்த ஆண்டுக்கு நன்மையும் அருளாதிருப்பது எப்படி? இயேசுவே கொடுத்திருக்காருன்னா கண்டிப்பாக நன்மையும் கொடுத்துட்டார். தாவீது சொல்லுகிறான், என் ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபை மாத்திரமே நிச்சயமாகவே என்னை தொடரும் என்று சொல்லுகிறான். இங்கே இருக்கிற யாராவது இந்த வருஷத்தில் யாராவது நம்ம பிள்ளைகளுக்கு ஏதாவது தீமை யோசிப்போமா? என்ன செய்ய மாட்டோம், யாருமே யோசிக்க மாட்டோம். இந்த வருஷம் இந்த தீமை செய்யணும் அப்படின்னு எந்த அப்பாவாவது யோசிப்பாங்களா? யாரும் யோசிக்க மாட்டாங்க. அதான் ஏசு சொல்றார், பொல்லாதவராகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை இந்த ஆண்டில் கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா தம்முடைய வார்த்தை கேட்கிற தம்முடைய ஜனங்களுக்கு நன்மையான ஈவுகளை கொடுப்பது
அதிக நிச்சயம் அல்லவா. அப்போ இந்த ஆண்டில் உங்களுக்கு அவர் நன்மையை கொடுப்பது அதிக நிச்சயம். பக்கத்து சொல்லுங்க, அதிக நிச்சயம். ஷோரா தருவார். உலக சொல்ற நம்பிக்கை கிடையாது. பைபிள் நம்பிக்கை எப்படின்னு கேட்டால், கிடைக்கும், அதை நான் பார்ப்பேன், அது எனக்கு உண்டாகும் என்கின்ற நிச்சயமான எதிர்பார்ப்பு, நிச்சயமான சந்தோஷமான எதிர்பார்ப்பு. ரொம்ப சந்தோஷமா நிச்சயமான எதிர்பார்க்கிறது. அது கிடைச்சா கிடைக்குன்னு இல்லை, கிடைக்கும். அதான் பைபிள் சொல்ற ஹோப், அந்த எதிர்பார்ப்பு. வீட்டார் ரட்சிக்கப்படுவாங்க இயேசு நாமத்தினாலே. ஆமென். ஞானஸ்தானம் எடுப்பாங்க. தொடர்ந்து பாருங்க, எதிர்பார்ப்பு அதிக நிச்சயம் அல்லவா. இயேசு வந்து என் நிமித்தம் தீமையை சுமந்ததுனால எனக்கு நன்மை உண்டாகிறது அதிக நிச்சயம் அல்லவா. தாவி தொடர்ந்து சொல்றான், உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுப்புத்திற்கு முன்பாக உம்மை நம்புவவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. அவர் நம்புறேன் நான். எனக்கு அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற இந்த வருஷத்துல அவர் பிளேஸ் பண்ணி வைத்திருக்கிற அந்த நன்மை எப்படி இருக்குது, எவ்வளவு பெரிதாக இருக்குன்னு சொல்றான். அப்புறம் சொல்றான், நானும் ஜீவனோர் தேசத்தில் நன்மை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன்னு சொல்றான். அப்போ அவனுக்கு ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருக்குது. நான் நன்மையை காண்பேன், நன்மை என்ன தொடரும், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை என்ன தொடரும். நீங்கள் எத்தனை பேர் எதிர்பார்க்குறீங்க? சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைபடாது. இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, எனக்கு அது இருக்குது இது இருக்குது, ஆனால் இன்னும் அந்த ஒரு நன்மை மாத்திரம் இல்லை. அந்த ஒரு நன்மை கிடைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும், அது மட்டும் ஒரு பெரிய குறையாகவே இருக்குது. அப்படி சொன்னீங்கன்னா நான் சொல்கிறேன், அந்த ஒரு நன்மையை ஆண்டவர் தருகிறார் இந்த ஆண்டில். பிரைஸ் லார்ட். சிலருக்கு பிள்ளை என்கிற நன்மை எதிர்பார்க்குறாங்க இல்லையா. 9 பாதைகள் நெய்யாய் பொழிகிறது போட்டிருக்கு பார்த்தீங்களா. அந்த இடத்துல வந்து கொழுமை என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுகிறது. நெய்யாய் பொழிகிறது போட்டிருக்கு இல்லையா. அது ஆங்கிலத்தில் வந்து அந்த பாதை வந்து கொழுமையான பாதையாக இருக்குதான். அதுக்கு உபயோகப்படுத்தப்பட்ட எபிரேய பாஷையில் பார்த்தீங்கன்னா அதில் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறதுல கற்பத்தின் கனியும் சொல்லப்பட்டிருக்கிறது. அபரிவிதமான போஷிப்பு மாத்திரம் கிடையாது, ஆசீர்வாதம் மாத்திரம் கிடையாது, கற்பத்தின் கனிக்குரிய ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்கிறது. கொழுமை என்பதுக்குள்ள அதுவும் வருது பாருங்க அந்த எபிரேய பாஷையில். அப்போ நிச்சயமா இந்த ஆண்டில் ரொம்ப வருஷமாக குழந்தைய எதிர்பார்த்து கொண்டிருக்க வாழ்க்கையில் இயேசுவின் நாமத்தை சொல்லுகிறேன், நீங்கள் கற்பம் தரிப்பீங்க. ஆமென். அந்த நன்மை தேவன் உங்களுக்கு தருவார். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைபடாது. கடைசியாக அங்கே வாசிப்போம். அங்கே பின்பகுதியில் போட்டிருக்கு, சங்கீதம் 65:11 பின்பகுதி, வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. ஏதோ 1-2 ஆசீர்வாதம் மாத்திரம் கிடையாது, ஏதோ அப்பப்போ ஏதோ ஒரு நன்மை நடக்குது, அதுக்கெல்லாம் முடிவு உண்டாகுது. அபரிவிதமான ஆசீர்வாதம் வரப்போகுது இயேசு நாமத்தில். அதான் நான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், மகத்தான அறுவடைய இந்த ஆண்டில் பார்க்க போகிறோம். ஆமென். ஏன்னா தேவன் வந்து பாருங்கள், இந்த வார்த்தையை பற்றி போடும்போது போட்டிருக்கு, ஆண்டவர் வந்து ஒரு ராஜா மாதிரி என்ன பண்ணுறாராம், ஒரு சேரியட்டில் போகிறாராம். இந்த எதிரிகள் வந்து சேரியட்டில் போகும்போது, ஒரு தேசத்துக்கு விரதமாக போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வயல் வழியாக போய் வாங்கலாம் பாருங்க. கிதியோன் சம்பவத்தை கூட பார்க்குறோம் இல்லையா. அறுவடையில் அறுத்துட்டு போயிடறானுங்க. இவங்க சேரியட் என்ன பண்ணுவானுங்க, அறுவடை மேலே ஓட்டிட்டு போவானுங்களாம், அந்த மாதிரி நாசம் பண்ணிடுவானுங்களாம். ஆனால் ஆண்டவர் பாருங்க, அவர் சேரியட்டில் போகும்போது இப்படி விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சேரியட் என்ன செய்யுதான், அதோட சக்கரத்திலிருந்து நெய் என்ன செய்யுதான் பொழிகிறதுன்னு போட்டிருக்கு. அது போகிற பாதையெல்லாம் என்ன செய்யுது, செழிப்பாக்குறதுன்னு போட்டிருக்கிறது. ஆண்டவர் போகிற பாதை என்ன செய்யுது, செழிப்பாகிறது. அபரிவிதமாக என்ன செய்யப்படுது, ஆசீர்வதிக்கப்படுகிறது. அவர் காலை வச்சாருன்னா அங்கே அபரிவிதம் உண்டாகிறது. இயேசுவை பற்றி யோசித்து பாருங்க, திராட்சை தீர்ந்து போச்சு, கொஞ்சம் தான் வேணும், ஆனால் என்ன பண்ணாரு, 6 கச்சாடிகள் தானே கரெக்டா, அதெல்லாம் நிரம்பி வெளியே செய்தார். தண்ணீரை திராட்சமாக நிரம்பி வெளியே பண்ணினார். 5 அப்பம் 2 மீன், 5000 புருஷர் என்ன செஞ்சாங்க, சாப்பிட்டு திருப்தி அடைந்து மிச்சம் எடுத்தாங்க. 12 கூடை நிறைய மிச்சம் எடுத்தாங்க. எல்லா இடங்களையும் என்ன பண்ணார் இயேசு, அபரிவிதமாக தான் ஆசீர்வதிக்கிறாரு. இன்னைக்கு ஆரம்ப அற்பமாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் எங்கே முடிக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா கடைசியாக சொல்றாரு, இப்படிப்பட்ட ஓவர்ஃப்ளோ, சும்மா கொஞ்சம் இல்லை, அபரிவிதமான அறுவடைய இந்த ஆண்டில் பார்க்க வைப்பார். கடினமான பாதையிலும் கூட கர்த்தருடைய செழிப்பு உண்டாகும் இயேசு நாமத்தினால. இங்கெல்லாம் செழிப்பாக முடியாது, கடன்லாம் நீங்காது, இப்படியே தான் இருக்கும் அப்படின்ற காரியங்கள்லாம் மாறி, நான் சொல்கிற இயேசு நாமத்தினால நல்ல வேலை உண்டாகும், நல்ல சம்பளத்து கிடைக்கும், சம்பளத்தில் உயர்வு உண்டாகும், கடனை நீங்கள் அடைப்பீங்க,
சாப்பிட்டு திருப்பி இருந்து மிச்சம் எடுத்து சேர்த்து வைக்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ள கர்த்தவங்களை பிரவேசிக்க வைப்பார். ஆமென். உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. அவரே செய்கிறார். அங்கே வாசிப்போம். அப்போஸ்தலர் 14:17 வாசிங்க. அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மலைகளையும் செழிப்புள்ள காலங்களை நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை என்றார்கள். அங்கே பவுல் பர்னபாவும் போய் பிரசங்கம் பண்ணுறாங்க. பவுலும் பர்னபாவையும் பார்த்து என்ன பண்ணுறாங்க, அவங்கள ஒரு தெய்வத்து பேரை சொல்லி அவங்கள கும்பிட போகிறாங்க. அப்போ அவர் பிரசங்கம் பண்ணுறாரு. 15 போட்டிருக்கு, மனுஷரே ஏன் இப்படி செய்கிறீர், நாங்களும் உங்களை போல பாடுள்ள மனுஷர் தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனத்துக்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். அவர் ஜீவனுள்ள தேவன்றார். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் தான் ஜீவனுள்ள தேவன். அவரு தான் இருக்கு என்பதை எப்படி நிரூபிக்கிறாரா? அவர் நன்மை செய்து வந்து, உங்க வாழ்க்கையில் கர்த்தர் சாட்சி விளங்க பண்ணுவார் நம்புறீங்க. எப்படி விளங்க பண்ணுவார்? நான் உன் கூட இருக்கேன் என்பதை எப்படி காண்பிப்பார்? நன்மை செய்து வந்து, அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மலைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய். அப்ப நான் சொல்றேன், இப்படிப்பட்ட சீசனை இந்த ஆண்டில் கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமென். எப்படிப்பட்ட சீசனு? செழிப்புள்ள காலம். எல்லாம் சொல்லுங்க, செழிப்புள்ள காலம். பாக்கெட் ரொம்ப எம்டியா இருக்குது, பர்ஸ் எம்டியா இருக்கு, ஒன்றும் இல்லை. அப்படிப்பட்ட காலம் போய் கூடையும் ஆபீஸ்கிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், நிரம்பி வழிகிற விதத்தில் இருக்கும். அப்படி அவர் செய்கிறார் போட்டிருக்கு. எதுக்காக செய்கிறார் தெரியுமா? ஒரு காரியத்தை ஆழமாக புரிஞ்சுக்கிறணும். இதே சங்கீதம் 65 போட்டிருக்கு, ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க? நம்மை தவிர இந்த பட்டணத்தில் இருக்கிற அநேக ஜனங்கள் கர்த்தருக்கு உண்டு என்று என்பதை. ஆமென். இந்த பட்டணத்தில் கர்த்தருக்கு அநேக ஜனங்கள் உண்டு. அப்போ நான் ஒரு காரியத்துக்காக செழிப்பாகணும். ஏன் மூலமாக என்ன செய்யணும்? இந்த சுவிசேஷம் போகணும். உண்மையாகவே அப்படிப்பட்ட ஒரு நோக்கம் இருக்குமானால் நான் சொல்கிறேன், கர்த்தரை செழிப்பு உங்கள் வாழ்க்கையில் பலிதமாகும். உள்ள ஆழமான ஆசை, கர்த்தாவே நான் ஆசீர்வதியும், நான் சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்க விரும்புகிறேன், என் மூலமாக ராஜ்யம் கட்டப்படணும், நான் விதைப்பதன் மூலமாக ராஜ்யம் விஸ்தாரமாகணும், சுவிசேஷம் அறிவிக்கப்படணும், என்னென்ன வழியில் இருக்கோ அந்த வழிகள் என்ன செய்யணும்? ஏசு அறிவிக்கப்பட வேண்டும். அதற்காக நான் கொடுக்க ஆசைப்படுறேன் நீங்கள் சொல்லுவீர்கள் என்றால் நான் சொல்கிறேன், இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு தான் இயேசு நாமத்தினால. எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சம்பூரணம். கையின் பிரயாசங்கள் ஆசீர்வாதத்தை கட்டிடும்படிக்கு கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷல வானத்தை திறக்கிறான்னு போட்டிருப்பாருங்க. நான் சொல்ல, கர்த்தர் வானத்தை திறப்பார். அப்போ இது முடிசூட்டப்பட்ட ஒரு ஆண்டாக இருக்கிறது. என்ன ஆண்டு? முடிசூட்டப்பட்ட ஆண்டு. அப்போ சவால்களாக வராதான்னு கேட்டால் கண்டிப்பாக என்ன செய்யும்? வரும். ஆனால் கர்த்தர் சொல்வார், நான் இந்த ஆண்டு என்ன செஞ்சுருக்கிறேன்? முடிசூட்டி இருக்கிறேன். வேதம் சொல்லுது ரோமர் 5:17, நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் கிருபையின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார் என்பது அதிக நிச்சயமாமே. பிரச்சனைலாம் ஒருவேளை வரலாம், ஆனால் அதன் மீதும் ஆளுகை செய்யும்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். சில சவால்கள் வரலாம், ஆனால் கர்த்தர் சொல்வார், இது ஆளுகை செய்கிற ஒரு ஆண்டாக இருக்கும். நாம் அடிமைப்பட்டு போகிற ஆண்டாக இருக்காது, நாம் ஆளுகை செய்கிற ஆண்டாக தான் இருக்கும். அப்போ கடைசியாக நான் கர்த்தர் சொல்லிட்டாரு, இதெல்லாம் நான் நம்புகிறேன், நான் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா ரொம்ப முக்கியமானது சிம்பிளாக சொல்லிடுறேன். நன்மை என்ன செய்யுங்க? பேசுங்க. நன்மை என்ன செய்யுங்க? எதிர்பாருங்க. கர்த்தருடைய கிருபை மேலே சார்ந்து கொள்ளுங்க. இயேசுவை நோக்கி பாருங்க. கர்த்தருடைய வழியின்படி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். அவர் என்ன சொல்கிறாரோ அந்த பாதையில் போங்க. ஏன்னா அவருடைய பாதை என்ன செய்யுது? நெய் பொழியுது. ரொம்ப முக்கியமானது இந்த ஆண்டில் நன்மையை அனுபவிக்கணும் அப்படின்னு கேட்டால் வேதம் சொல்லுது பாருங்க, நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேசிக்கிற மனுஷன் யார் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா? நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் என்ன செய்யுது? தன் நாவை பொல்லாப்புக்கு விலக்கின்னு போட்டிருக்கு. எத்தனை பேர் நல்ல நாட்கள் காண வேண்டும் என்று விரும்புகிறீங்க? இந்த 2026ஆம் ஆண்டில் ஒவ்வொரு நாளும் எனக்கு எப்படி இருக்கணும்? நல்ல நாளாக இருக்கணுமா? அப்போ நான் ஒன்று செய்யணும். நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் தன் நாவை என்ன செய்யணும்? பொல்லாப்புக்கு விளக்கணும். எதை தான் பேசணும்? கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் தான் பேசணும். எங்கெல்லாம் ஆண்டவர் நன்மை நன்மை நன்மைன்னு சொன்னாரோ அந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்ல வேண்டும். இன்னைக்கு பிரசங்கத்தில் பார்த்தோம் இல்லையா, நிறைய நன்மையின் வார்த்தையை அதை என்ன செய்யணும்? சொல்லணும். என் ஜீவன நாளெல்லாம் நன்மை கிருபை மாத்திரமே நிச்சயமாகவே என்னை தொடரும்.
எனக்கு அவர் உண்டு பண்ணி வைத்திருக்க நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. அப்படி நாம தான் கண்டுபிடிச்சு என்ன செய்யணும்? நன்மையின் வார்த்தைகளை பேசணும், நன்மையை எதிர்பார்க்கணும், கர்த்தருடைய கிருபையை சார்ந்து கொள்ளணும். என்னால் கிடையாது, இயேசு செய்து முடித்த கிரியினால எனக்கு நன்மை உண்டாகும். கிருபையை சார்ந்து கொள்ளணும், அதில் இளைப்பாறணும். நன்மை கிடைக்கிறதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை. நான் கர்த்தரை விசுவாசிச்சா போதும். ஆமென். நல்ல வேலை கிடைக்குன்னு என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். கீழாகாமல் மேலாவேன்னு விசுவாசிக்கணும். முக்கியமாக இயேசுவை பார்க்கணும். நன்மை நடக்குமா அப்படி சந்தேகம் வரும்போது என்ன செய்யணும்? யாரை பார்க்கணும்? இயேசுவை பார்க்கணும். அடிக்கப்பட்ட இயேசுவை பார்த்தோம்னா, இயேசுவை பார்க்கும்போது நன்மை வருன்ற நிச்சயம் என்ன செய்யும்? பெருகும். கண்டிப்பாக சுகம் கிடைக்கும். ஆமென். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். உங்கள்கிட்ட ஆண்டவர் ஏதாவது சொல்கிறாரா? சபைக்கு தொடர்ந்து வர சொல்கிறாரா? கர்த்தரை முதலாக வைக்க சொல்கிறாரா? அதுக்கு என்ன செய்யுங்க? கீழ்ப்படிங்க. ரட்சிக்கப்பட்டாச்சுன்னா ஞானஸ்தானம் எடுக்கலையா? என்ன செய்யுங்க? ஞானஸ்தானம் எடுங்க. மற்றவர்களுக்கு ஆண்டரை பற்றி சொல்ல சொல்லி உங்களை ஏவுறாரா? என்ன செய்யுங்க? கிளம்பி புறப்பட்டு போங்க. சபைக்கு வந்து பல வருஷம் ஆச்சு, இன்னும் கர்த்தருக்கு விதைக்கலையா? சத்தத்துக்கு இடம் கொடுத்து என்ன செய்யுங்க? விதைக்க ஆரம்பிங்க. இப்படி தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவர் என்கிட்ட என்ன சொல்கிறாரோ அதுக்கு நான் கீழ்ப்படியும் போது உடனே நன்மை உண்டாகும். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், முது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. எல்லாம் சொல்லுங்க. இந்த ஆண்டை கர்த்தர் தமது நன்மையால் முடிசூட்டிருக்கிறபடியால் நான் நன்மையை காண்பேன். எழுந்திருப்போம். நாம்